நன்றி பலிபீடம் கட்டுவோம். நல்ல செய்தான் நன்றி பலிபீடம் கட்டுவோம். பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே. நன்றி தகப்பனே.
சொல்லி பாடுவேன். செய்த நன்மையாயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஓ நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. சொல்லுங்க, நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்திரே. ஓரி கலபோரே. ஆண்டவரே, இந்த 11 மாதங்கள் அப்பா கண்மணி போல அப்பா காத்திரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஓடும் கால்களை தந்தீரையா அப்பா ராஜ்னே. பாடும் உதடுகளை தந்தீர் அப்பா ராஜ்னே. எங்களுக்கு வேலை செய்ய அப்பா கைகளை தந்தீர், சுகத்தை தந்தீர், பலத்தை தந்தீர் அப்பா. இந்த வருடம் முழுவதும் எங்களை கண்மணி போல காத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி உள்ள இதயத்தோடு அப்பா நாங்கள் உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். வாய்களை திறந்து துதிங்க துதிங்க துதிங்க. ஆண்டவர் எவ்வளோ நன்மைகளை செய்தார். இன்னைக்கு நாம் உயிரோடு வாழ்வது எல்லாம் ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய இரக்கம். எவ்வளோ பேரு இந்த வருஷத்துல நம்ம கூட இருந்தவங்க அப்பா மூச்சு இல்லாம சுவாசம் இல்லாம இறந்து போயிருக்காங்க. ஆனா ஆண்டவர் என்னையும் உங்களையும் உயிரோட வச்சார்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. துதிங்க துதிங்க, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. துதிங்க துதிங்க, நன்றி உள்ள இதயத்தோட ஆண்டவரை துதிங்க துதிங்க. துதிக்க துதிக்க அற்புதங்கள் நடக்கும். உங்க அதிசயங்கள் நீர் காண்பீர்கள். ஓரி காலா போஷண்டலரரரரரா. எங்களை கண்மணி போல காத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எவ்வளோ பேர் மனிதர்கள் இந்த உலகத்துல உலக பிரகாரமாய் ஓடும்போது ஆண்டவர் உங்களையும் என்னையும் பிரித்து அவர் ஊழியம் செய்ததுக்காக பிரித்து எடுத்தாரே. அந்த அன்புக்காக துதிங்க துதிங்க. அந்த அன்புக்காக ஸ்தோத்திர பலிகள் செலுத்துங்க. ஓரி காலா போஷண்டலரர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 
ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் அமர்ந்திருப்பேன். ஆராதனை ஆராதனை
உமக்கே. எங்கும் நிறைந்த யெகோவா எல்லோரின் ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிக்கேனோ ஆராதனை உமக்கே. எங்கள் நீதியே யெகோவா சிக்கேனோ ஆராதனை உமக்கே.
உங்களுக்கு கரங்களை தட்டி ஆண்டவரை துதிங்க துதிங்க துதிங்க. அப்பா உமக்கு ஒருவருக்கே எங்கள் துதி கனம் மகிமை எல்லாம் அப்பா. ஓ ஆராதனை செலுத்துகிறோம். எங்களை உருவாக்கினவரே யெகோவா மெஸ்ஸியே உம்மை துதிக்கிறோம். யெகோவா ராஃபா உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். சர்வ ஞானியே உம்மை துதிக்கிறோம். அழகுள்ளவரே உம்மை துதிக்கிறோம். சிறந்தவரே உம்மை துதிக்கிறோம். அப்பா உம்மை துதிக்கிறோம். அப்பா எல்லா துதி கனம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம் அப்பா. அப்பா ராஜனே உங்க மகிமையான பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். உங்க மகிமையான மகிமை இறங்கினதுக்காக ஸ்தோத்திரம். இந்த அருமையான நேரத்துல அப்பா டிசம்பர் 1 அப்பா உங்க பாதத்துல அப்பா எங்களை உயிரோட வைத்ததுக்காக ஸ்தோத்திரம். அப்பா இந்த வருஷத்தோடைய கடைசி மாசத்துல நிறுத்த வச்சதுக்காக ஸ்தோத்திரம். இந்த வருஷமும் அப்பா இந்த மாதமும் எங்களை கண்மணி போல நடத்துவீர் அப்பா. அது நாங்கள் கண்கள் காணும் அப்பா. அப்பா அது நாங்கள் எங்கள் நாவுகள் சொல்லும். எங்கள் தேவன் காத்த விதைகள் அப்பா அப்பா ராஜனை எவ்வளோ விதங்கள் உண்டுப்பா. அது சொல்லி சொல்லி துதிக்க அப்பா. இந்த வாக்குத்தத்த ஆராதனையிலும் கூட நம்ம முதலாவது பார்க்க போகிற ஒரு வசனம் சங்கீதம் 16:8. எனது வலது பாரிசத்தில் வைத்திருக்கிறேன், அதனால் நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட நாம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கர்த்தரை நம்முடைய பக்கத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுதுதான் நாம் அசைக்கப்படாமல் இருப்போம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் என்ன சூழ்நிலைகள் வந்தாலும், எவ்வளவு புயல் அடித்தாலும், நம்முடைய படகு எவ்வளவாய் தத்தளித்தாலும் நாம் அசைக்கப்படாமல் இருக்கணும்னா நம்ம படகுல ஆண்டவர் இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் இருந்தாதான் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவுதான் புயல் அடித்தாலும் கர்த்தர் அந்த புயலை அமைதியாக்குவார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தரை நான் வலது பாரிசத்தில் வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. பெங்களூர் பட்டணத்துக்கு நான் வரும்போது ஒரு பைக்கு ஒரு லக்கேஜோட ஒரு சூட்கேஸோடு வந்தேன். அல்லேலூயா. எந்த மனுஷரையும் நம்பி வரலை 13 வருஷத்துக்கு முன்னாடி. அல்லேலூயா. என் வாழ்க்கை எப்படி போகுதுன்னு எனக்கு தெரியாது. ஏதோ கால் போன போக்கில் ஒவ்வொரு சிட்டியாக ஓடிட்டு இருந்த என்ன இங்கே இந்த சபையை கொடுத்து ஆண்டவர் இங்கே நிற்க வச்சதுனால, அவரை நான் இறுக பிடிச்சுக்கிட்டதுனால தான் இன்னைக்கு உங்கள் முன்னால் என்ன நிற்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. எந்த ஒரு திட்டமும் இல்லாத ஓடின என்னையும் கர்த்தர் ஒரு நல்ல பாத்திரமாய் எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்து சங்கீதம் 37:25 படிங்க. அல்லேலூயா. தாவீது இப்படியாய் சொல்லுகிறார். இஸ்ரவேல் தேசத்தின் ராஜா தாவீது இப்படி சொல்றார், நான் இளைஞனாயிருந்தேன், முதிர் வயதானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதை நான் ஒரு நாளும் பார்க்கல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் கர்த்தரை இறுக பிடித்து கொண்டிருக்கிற நாம், கர்த்தரை ஆராதிக்கிற நாம், கர்த்தருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட நாம் ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இருந்தேன், வாலிபனா இருந்தேன், முதிர் வயதான, ஆனாலும் கர்த்தரால் கைவிடப்பட்டவங்களை நான் இதுவரைக்கும் பார்க்கல அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. அல்லேலூயா. எவ்வளவு சத்தியம் இல்லைங்களா? அல்லேலூயா. என் மனைவிக்கும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பலவீனம் வந்துச்சு. ஊருக்கு போகும்போதெல்லாம் சொல்லுவாங்க,
நாங்கள் நல்லா இருப்போம், உங்களோட தான் நாங்களும் இருப்போம், சர்ச்சுக்கு வருவோம், ஆராதிப்போம். ஆனால் ஊருக்கு போகும்போதெல்லாம் அவங்க பயப்படுவாங்க, ஐயோ என்ன ஆயிடுமோ, 2 பொண்ணு பிள்ளைங்கள வச்சுன்னு இருக்கேடா, பார்த்துக்கடா, பத்திரண்டான்னு. நான் சொல்லுவேன், அதெல்லாம் ஒன்று நீங்கள் கவலைப்படாதீங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு. உனக்கு எல்லாம் ஒரு விளையாட்டாக இருக்குது அப்படின்னு திட்டுவாங்க. ஸோ நான் ஏன் அவ்வளோ சந்தோஷமாக தைரியமாக இருக்குன்னா, அழைத்தவர் ஆண்டவர், கரம் பிடித்தவர் ஆண்டவர், இம்மட்டும் ஓட செய்வது ஆண்டவர், அவர் கைவிட மாட்டாருன்ற நம்பிக்கை நமக்கு இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் இந்த சின்ன சின்ன காரியத்தை பார்த்தெல்லாம் நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அடுத்து ஒரு வசனம், சங்கீதம் 3:3 படிங்க. அல்லேலூயா. என்ன சொல்றாரு தாவீது? கர்த்தாவே நீர் என் மகிமையும் கேடகமும் என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறீர். அல்லேலூயா. ஆடு மேய்ச்சின்னு இருந்த தாவீது சொல்றாரு, இஸ்ரவேலின் ராஜா சொல்றாரு, அவர் நம்முடைய தலையை உயர்த்துகிற தேவன் என்று. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்துகிறவர். அவர் நமக்கு கேடகமாய் இருக்கிறார், மகிமையாய் இருக்கிறார், அரணாய் இருக்கிறார். அதனால நம்ம ஒருபோதும் அசைக்கப்படுவதே இல்லை. அல்லேலூயா. ஸோ இன்னைக்கு இந்த வாக்குதத்த செய்தி என்னன்னா, கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவன். அல்லேலூயா. இதுதான் இந்த மெசேஜோட டாபிக். கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துகிறவர், நம்மை உயர்த்துகிறவர், நம்மை வெட்கப்படாமல் இருக்க செய்கிறவர், நம்மை ஒருபோதும் கைவிடாதவர். அல்லேலூயா. இதுதான் இந்த மாதத்திற்கான வாக்குதத்த செய்தி. ஸோ கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துகிற தேவன். நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எவ்வளவு கீழே இருந்தாலும், அல்லேலூயா, கர்த்தர் நம்மை ஒருபோதும் வெட்கப்படவோ அவமானப்படவோ நிந்தைப்படவோ அவர் விடுவதே இல்லை. அல்லேலூயா. எத்தனையோ உயர்ந்த கோட்டீஸ்வரங்களா இருக்கலாம், ஒரு நாள்ல அவங்களோட வாழ்க்கை மாறிடும். அல்லேலூயா. ஸோ ஆனாலும் நாம் ஆராதிக்கிற தேவன் நம்மை வெட்கப்பட அவர் அனுமதிப்பதே இல்லை. அல்லேலூயா. ஸோ இதற்கு உதாரணமாக எஸ்தரோட புஸ்தகத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துகிறவர், என் தலையை உயர்த்துகிறவர், என்னை அபிஷேகிக்கிறவர், என்னை கனப்படுத்துகிறவர். அப்படின்னா இந்த எஸ்தர் புக்கில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஒரு 2 பேரை உயர்த்துறார், மேன்மைப்படுத்துறார். அல்லேலூயா. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுனால இந்த ஸ்டோரியை நான் அப்படியே உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன். எஸ்தரை பற்றி நமக்கு தெரியும், மொர்தெகாயை பற்றி நமக்கு தெரியும். அல்லேலூயா. இவங்க ஃபேமிலியோட சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, எஸ்தரோட அப்பா அம்மா இறந்துடுறாங்க, இவங்க மொர்தெகாய் கிட்ட தான் வளர்றாங்க. அல்லேலூயா. ஸோ இவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் எப்படி இருக்கு? இஸ்ரவேல் தேசத்திலிருந்து அடிமையாய் போயிருக்காங்க. அவங்களோட சொந்த தேசத்தில் இல்லை, சொந்த வீட்டில் இல்லை, ரொம்ப ஆசீர்வாதமான வாழ்க்கை இல்லை, சொந்த பந்தங்க அவங்க கூட இல்லை, இவங்களே இன்னொரு தேசத்தில் அடிமையாக கொண்டு போகப்பட்டவங்க யூத ஜனம். அல்லேலூயா. ஸோ இப்படி இருக்கும்போது இந்த மொர்தெகாய் அந்த சூசான் அரண்மனையில் அந்த காவல் காக்கிற ஒரு வேலையில் வாசல் அருகே இருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது இல்லைங்களா? ஸோ இப்படி தான் இவங்களோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஸோ சொல்லி கொள்ளும்படியாய் மெச்சுக்கொள்ளும்படியாய் ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை இவங்களுக்கு இல்லை. ஆனாலும் கர்த்தர் இவர்களை மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய சூழ்நிலை எப்படியா இருக்கட்டும், நம்ம எவ்வளவு கீழே இருக்கட்டும், நம்ம எவ்வளவுதான் சின்ன ஒரு வேலை செஞ்சாலும் கர்த்தரை நாம இறுக பிடிச்சுக்கிட்டோம்னா நம்மை அவர் நிச்சயம் மேன்மைப்படுத்துவார். அவர் ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. அல்லேலூயா. ஸோ இப்படி போயிட்டு இருக்கிறதான நாட்கள்ல அங்க இருக்கிற ஒரு ராணியுடைய
அந்த ஸ்தானம் பறிக்கப்பட்டு இப்போ அடுத்த ராணி ஆயத்தப்படுத்துகிறதான வேலை போயிட்டு இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருடைய கண்களிலும் தயவு கிடைக்கிறது. அல்லேலூயா. ஸோ எஸ்தர் 2:21. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ இங்கே வந்து இவங்க வந்து இந்த காவல் பணி செய்கிறத பற்றி நம்ம பார்க்குறோம். அதே போல் 2:9 படிங்க. போதும். அல்லேலூயா. 2:15 படிங்க அப்படியே. அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க பாத்தீங்கன்னா எஸ்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருடைய கண்களிலும் தயவு கிடைக்கிறது. அல்லேலூயா. எப்படி இந்த தயவு கிடைக்கிறது? ஏனென்றால் அவர்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், கர்த்தர் நடத்துகிற ஜனம், கர்த்தருக்காய் வைராக்கியம் பாராட்டுகிற ஜனம். அல்லேலூயா. எத்தனையோ அந்த ராணி பட்டத்துக்கு வந்து எத்தனையோ பேர் இருந்தாலும் எஸ்தருக்கு மட்டும் எல்லாருடைய கண்களிலும் தயவு கிடைக்கிறது. அல்லேலூயா. நம்ம என்னதான் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனுஷங்க கண்ணில் தயவு கிடைக்கணும்னா அது கர்த்தருடைய கிருபை நம்ம மேலே இருந்தாதான். அல்லேலூயா. நம்ம செய்கிற வேலை நம்ம எவ்வளவுதான் டேலண்டாக இருக்கலாம், எவ்வளவுதான் ஸ்கில்டு பர்சனாக இருந்தாலும் அப்பாவோட தயவு நமக்கு இருந்தாதான் நமக்கு வந்து தயவு கிடைக்கும். அல்லேலூயா. அந்த செய்கிற காரியத்தில் ஒரு வெற்றி கிடைக்கும். அல்லேலூயா. ஸோ இதை போல தான் இந்த எஸ்தர் வந்து சாதாரண ஒரு அட்ரஸ் இல்லாமல் இருந்த எஸ்தர் இப்படி வந்து ஒவ்வொருவர் கண்களிலா தயவு கிடைக்கிறது. அல்லேலூயா. அடுத்து 2:17. அல்லேலூயா. அது இன்சார்ஜ் அவங்க கண்ணில் தயவு கிடைச்சது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராஜாவுடைய கண்ணில் தயவு கிடைக்குது. அல்லேலூயா. சாதாரண ஒரு எப்படி சொல்றது, அதுக்கு முன்னாடி வரைக்கும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்தர் யாருன்றதை கூட இன்னும் அவங்களுக்கு வந்து வெளிப்படுத்தலை. நான் யூத குல ஸ்திரீ அப்படின்னு சொல்லி அவங்க இன்னும் வெளிப்படுத்தலை. யாரோ ஒரு சாதாரண பொண்ணை போல இருக்காங்க. ஆனால் ஆண்டவருடைய கரம் அவங்க மேலே இருந்ததுனால ஒவ்வொருத்தர் கண்களிலா தயவு கிடைத்து ராஜா வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஸ்திரீங்க அங்கே இருந்தாலும் எஸ்தர் மேலே பிரியமாக இருக்கிறார், அவள் மேலே அன்பு வைக்கிறார், அவளுடைய அவள் தலையில் வந்து கிரீடத்தை வைக்கிறார், அவளை வந்து அந்த தேசத்துக்கு ராணியாய் ஆசீர்வதித்து நியமிக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் யோசித்து பார்த்தேன், எப்படி ஆண்டவரே இது சாத்தியம்? அல்லேலூயா, சாத்தியம். கர்த்தருடைய கரம் நமக்கு ஆதரவாக இருந்தா இது எல்லாம் சாத்தியம். கர்த்தர் நமக்காக அவர் யுத்தம் செய்வாரே ஆனால் இதெல்லாம் சாத்தியம். கர்த்தர் நமக்காய் பெரிய காரியங்களை செய்வாரே ஆனால் இதெல்லாம் சாத்தியம். அதனால்தான் சொல்றேன், கர்த்தர் இந்த மாதத்தில் நம்மை மேன்மைப்படுத்த போகிறார். பிரதர், இது டிசம்பர் மாதம் பிரதர், இன்க்ரிமெண்ட் டைம் எல்லாம் கூட இல்லை, போனஸ் டைம் எல்லாம் கூட இல்லை, ப்ரமோஷன் டைம் எல்லாம் கூட இல்லை. ஆனா தெரியல, ஆண்டவர் நம்ம மேன்மைப்படுத்தணும்னு சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அது எதுவா வேணா இருக்கட்டும், நீங்க என்ன வேலையா வேணா இருக்கட்டும், உங்களுடைய சூழ்நிலை எதுவா கூட இருக்கட்டும், ஆனா கர்த்தர் உங்க தலையை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். அதற்கான அடையாளத்தை நீங்க இந்த மாசத்துல காண்பீங்க.
அல்லேலூயா. உங்க சூழ்நிலை சிறைச்சாலையை போல எல்லா பக்கமும் அடைக்கப்பட்டு இருந்தாலும் சரி, அஸ்திபாரங்கள் உங்களுக்காக அசையும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்துகிறதான மாதம் இது, நம்மை மேன்மைப்படுத்துகிறதான மாதம். நீங்க 1000 பேர்ல ஒருத்தரா இருக்கலாம், இல்ல 100 பேர்ல ஒருத்தரா இருக்கலாம், இல்ல உங்க மேனேஜர்களால நீங்க கண்டு கொள்ளப்படாமலே கூட இருக்கலாம். ஆனாலும் ஒண்ணு மட்டும் எனக்கு தெரியும், கர்த்தர் உங்க கூட இருந்தா உங்களுடைய மேன்மையை ஒருவனாலும் தடுக்க முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா நாம் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அடுத்ததாக மொர்தெகாயை பற்றி நான் அப்படியே சொல்லி முடிச்சிடுறேன். மொர்தெகாயை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். இவரு சாதாரண ஒரு காவலாளியா இருக்காரு. அல்லேலூயா. ஆனா இவருக்குள்ள ஒரு வைராக்கி இருந்தது. நான் யூதன், அல்லேலூயா, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் அப்படின்ற ஒரு வைராக்கியம் உனக்குள்ள இருந்தது. ஆமான் வந்தாலும் எவன் வந்தாலும் நான் உன்னை வணங்க மாட்டேன்டா, நான் என் ஆண்டவருக்கு மட்டும்தான், அவருக்கு முன்னால மட்டும்தான் நான் தலை குனிவேன். அல்லேலூயா. நீ எவ்வளோ பெரிய உயர்ந்த ஸ்தானத்தில் இரு, அல்லேலூயா, நீ ராஜாவோட ரைட் ஹேண்ட் ஆயிரு, லெஃப்ட் ஹேண்ட் ஆயிரு, அது பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் நான் என் ஆண்டவருக்கு முன்பாக மட்டும்தான் தலை வணங்கும், உனக்கு முன்னால நான் வணங்க மாட்டேன். அல்லேலூயா. அவனுக்கு விரோதமா எவ்வளோ சூழ்நிலை, எவ்வளோ சதி திட்டம் தேட்டுறான். அவனுக்காக அந்த சிலுவை மரத்தெல்லாம் கட்டி ரெடி பண்ணி வைக்கிறான். இவனை நாம் இதில் சிலுவையில் அறையணும் அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. இவனுக்காக யூத ஜனத்தையே அழிக்கணும்னு நினைச்சு அந்த அகாஸ்வேரு ராஜா மூலமா பிரமாணத்தை எழுதுறான். அல்லேலூயா. சூழ்நிலை ரொம்ப மோசமா இருக்கு. ஒருத்தனுடைய பிடிவாதத்தினால் நான் யோசிச்சேன், இந்த மொர்தெகாயால் இந்த யூத ஜனத்துக்கு இவ்வளோ பிரச்சனை வருது, இவன் ஒரு வேளை அவனுக்கு சார் வணக்கம்னு சொல்லியிருந்தா தான் என்ன அப்படின்னு. இல்லைங்களா? இந்த முழு ஸ்டோரி, இந்த எஸ்தர் ஃபுல் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இந்த மொர்தெகாயோட ஒரு பிடிவாதத்தினால்தான் யூத ஜனத்துக்கு மொத்தமே ஒரு பிரச்சனை வருது. அவங்கள எல்லாரும் அழிக்கிறதுக்காக ராஜா கட்டளை பிறப்பிக்கிறான். இவன் ஒருத்தன் கொஞ்சம் தாழ்மையாக போயிருந்தா பிரச்சனையே இல்லை, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செஞ்சுன்னு இருந்திருப்பாங்க. அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது ஆண்டவருடைய நாம மகிமைப்படாது. அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் இன்னார் என்பதை நாம் அறிஞ்சிக்கணும்னா சில வேலையில கடினமான நாட்கள் நம்ம வாழ்க்கையில உண்டு. அல்லேலூயா. இப்போ ஆமா, நம்ம மொர்தெகாய்க்கு விரோதமா பல திட்டத்தை போடுறாங்க. இப்போ சூழ்நிலை மாறப்போகுது. நாளைக்கோ நாளன்னைக்கோ நம்ம தூக்கில் போட போறாங்க. யூத ஜனத்துக்கு பிரச்சனை வரப்போகுது. இப்போ ராஜாவுக்கு தூக்கம் வரல. அல்லேலூயா, அல்லேலூயா. எஸ்தரால தூங்க முடியல. எஸ்தர் ஒரு சைடு உபவாசத்தை அறிவிக்கிறாங்க. எஸ்தர் துணிந்து நான் ராஜாவின் இடத்தில் போறேன் அப்படின்றாங்க. அல்லேலூயா. ராஜாவுக்கு தூக்கம் வரல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு விரோதமா எத்தனை பேர் எழும்பினாலும் சரி, நமக்கு நம்முடைய ஆசீர்வாதத்தை தடுக்க எத்தனை பேர் எழும்பினாலும் சரி, ஆனா நம்ம ஆண்டவருடைய கரம் நம்ம மேல இருக்கும்போது ஒருவனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒருவனையும் ஆண்டவர் தூங்கவும் விட மாட்டாரு, நமக்கு விரோதமா செய்யவும் விட மாட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மொர்தெகாய்க்கு விரோதமா அநேக காரியங்கள் போயின்னு இருக்கும்போது மொர்தெகாயை யாரு தந்த தூக்கில் ஏற்றணும்னு நினைச்சிருக்கானோ அவன் மூலியமாவே மொர்தெகாயை கனப்படுத்த சொல்றாரு. அல்லேலூயா. சினிமாவில் கூட இவ்வளோ த்ரில்லிங்காக ஒரு கிளைமேக்ஸ் எழுத முடியுமான்னு எனக்கு தெரியல. அல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு கிளைமேக்ஸ். இப்போ அப்படியே எப்படி சொல்ற அந்த சூழ்நிலையெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஆமான் போயிருக்காரு, ராஜா கேட்குறாரு, ஆமான் இந்த மாதிரி எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு ராஜா கனப்படுத்த விரும்புகிற மனுஷனுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்குறாரு. ஆமானுக்கு ஒரே பயங்கர சந்தோஷம். ஆஹா, ராஜா நம்மளை தான் கேட்குறாரு. பயங்கரமாக
அங்கே எப்படி சொல்கிறது, ஒரு சிம்பிளான ஒரு ப்ரொசீஜர் தான் இருந்திருக்கும். ஆனாலும் ஆமான் வந்து ஏற்றி விடுறார், ராஜாவே உங்கள் வஸ்திரத்தை தரிக்கணும், உங்கள் கிரீடத்தை தரிக்கணும், நீங்கள் பவனி வர்ற அந்த தேரில் கூட்டின்னு வரணும், உங்கள் மோதிரத்தை போடணும், இவர் தான் ராஜாவால் கனப்படுத்தப்படுகிற மனுஷன்னு சொல்லிட்டு அந்த ராஜ்யமெல்லாம் அறிவிக்கணும்னு சொல்லி இவர் வந்து இவருக்குன்னு சொல்லி பயங்கரமாக பில்டப் கொடுக்குறாரு. அல்லேலூயா. ஆனால் நடந்தது என்னன்னா, இவன் யாருக்காக சதி திட்டம் தீட்டினானோ அவனை இவங்க கையால ஆண்டவர் உயர்த்துறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன். அல்லேலூயா. ஒருபோதும் சாதாரண மனிதர்கள் முன்னால நம்மை கர்த்தர் வெட்கப்பட விடவே மாட்டார். அல்லேலூயா. நம்முடைய தலையை உயர்த்துகிற தேவன். மொர்தெகாயை அப்படிதான் கர்த்தர் உயர்த்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. சாதாரண காவல் காக்கிறவனா இருந்தவன் இப்போ என்னாச்சுன்னா ராஜாவுக்கு ஆலோசனை சொல்லுகிற ஒரு அடுத்த ஸ்தானம், ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தை மொர்தெகாய்க்கு தரார். அல்லேலூயா. ஒரு சைடு சாதாரண ஒரு ஸ்திரியா இருந்தவங்க இப்போ வந்து அந்த தேசத்துக்கு ராணியாய் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. எப்படி இதெல்லாம் சாத்தியம்? எஸ், நிச்சயம் சாத்தியம், ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது. அல்லேலூயா. அதே போல் 5:14 படிங்க. அதே போல் 2:20 படிங்க. அது லாஸ்ட். அல்லேலூயா. ஸோ எஸ்தர் என்ன பண்ணாங்களாம், ஃபஸ்ட்டு அவங்க வளர்ப்பு தந்தை எப்படி சொல்லி கொடுத்து வளர்த்தாரோ அதே போல தான் ராணியாய் ஆன பிறகும் கேட்டு நடந்தாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அநேகர் நம்முடைய ஸ்தானங்கள் மாறும்போது, நம்முடைய சம்பளங்கள் மாறும்போது, நம்முடைய இருப்பிடம் மாறும்போது கொஞ்சம் ஆண்டவரை விட்டு நம்ம போயிடுறது உண்டு நிறைய பேர், இல்லைங்களா? ஆனால் இந்த எஸ்தர் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தாங்களோ அதே போல தான் ராணியாய் மாறின பின்பும் அவங்க தகப்பனுடைய சொல் கேட்டு நடந்தாங்க. நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, நாம் இந்த நம்முடைய ஓட்டத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஆரம்பத்தில் நம்ம எப்படி விசுவாசம் ஆண்டவர் மேலே வைத்திருந்தோமோ அதே விசுவாசத்தோட, அதே தாழ்மையோட, அதே ஒரு வாஞ்சையோட நம்ம கர்த்தரை தொடர்ந்து தேடும்போது கர்த்தர் நம்முடைய தலையை நிச்சயம் மேன்மைப்படுத்துவார், உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல் மொர்தெகாயை பார்த்தாலும் பிரச்சனை வந்துருச்சுன்னு சொல்லி அவர் சும்மா இருக்குல்ல, யூதர்கள் அழிக்கிறாங்கன்னு. எஸ்தர் நீ சும்மா இருந்தா யூதருக்கு ரட்சிப்பு இன்னொரு இடத்துல இருந்து வரும், உஷாரா இருந்துக்க. அல்லேலூயா. அவன் ஓடி ஒளியில ஐயோ இப்படி ஆயிடுச்சு நம்ம எங்கன்னா போயிடலாம். நோ, அவ்வளவு வைராக்கியமா வாழ்ந்தாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருக்காக நம்ம வைராக்கியமாக நிற்கும் போது, வைராக்கியமாக ஓடும்போது, நான் கிறிஸ்தவன், நான் ஆவிக்குரிய பிள்ளை, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை விடுவிக்க கைவிட மாட்டார் என்ற அந்த ஒரு தெளிவு நமக்கு இருந்ததுன்னா கர்த்தர் நம்முடைய தலையை நிச்சயம் உயர்த்துவார், நம்மை மேன்மைப்படுத்துவார். நம்ம இருக்கிற சூழ்நிலையில், வேலை செய்கிற இடத்துல, சொந்த பந்தங்களில், நம்ம வீட்டில் கர்த்தர் நம்மை ஒருபோதும் வெட்கப்பட அவர் விடவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ இந்த மாதம் கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துகிற ஒரு மாதம். கர்த்தர் நிச்சயம் அதை செய்வார். ஒரு நாட்கள் அதற்கான சாட்சியை நம்ம பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றி. ஆவியானவரே, அப்பா நீ தந்த வார்த்தைக்காய் நன்றி. ஆவியானவரே, உம்முடைய வார்த்தைகள் ஒருபோதும் ஆமேன் வீணாய் திரும்புவதில்லை. அப்பா எஸ், கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உம்முடைய வார்த்தைகள் கிரியை செய்யட்டும். எஸ் டேடி,
இவர்கள் செய்கிற வேலையில், தொழிலில், ஆமென், குடும்பத்தில், எல்லா காரியங்களிலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து நடத்தட்டும். இந்த டிசம்பர் மாதம் எங்களை நீர் மேன்மைப்படுத்துகிற மாதமாய் மாற்றுங்க. ஆசீர்வாதத்தின் மாதமாய் மாற்றுங்க. நன்மையின் மாதமாய் மாற்றுங்க. அப்பா, உம்முடைய பிறப்பை கொண்டாடுகிறதான இந்த நாட்களிலும் ஐயா, எஸ், உம்முடைய அமேன் அமேன் உம்முடைய கிருபை ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் இருக்கட்டும் ராஜா. எஸ் டேடி, உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்கள் நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். ஆவியானவரே